தீபக், என்ன நடக்குதுங்க? தாரா, நீங்க எங்க இங்க? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாரா, நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள போங்க. மா, அவங்கள கூட்டு போய் ஏதாவது பேசிட்டு இருமா. போமா. ஆண்டி இருங்க ஆண்டி. என்ன எதுக்கு இப்ப விரட்டுறீங்க? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அது கடன் பிரச்சனை தாரா. திடீர்னு வந்து மொத்த பணத்தையும் கொடுக்க சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ, உங்களுக்கு எவ்வளவு தரணும்? தாரா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீங்க உள்ள போங்க, நான் பேசிக்கிறேன். தீபக், என்ன பேசுறீங்க? வீடு தேடி வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. எப்படி பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்க? உங்க இடத்துல நான் இருந்து என் இடத்துல நீங்க இருந்திருந்தா இப்படிதான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பீங்களா? மாட்டீங்கல்ல. அப்புறம் என்ன? நீங்க இருங்க. சார், அவங்க எவ்வளவு தரணும்? 1,75,000. இருங்க, நான் போய் செக் எடுத்துட்டு வரேன். தாரா, இது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன், நீங்க இருங்க. முதல்ல இவர் இங்க இருந்து அனுப்பிட்டு அப்புறமா நம்ம பேசலாம். ஓகே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன். மேடம் செக் எல்லாம் வேண்டாம், இந்த ஐடிலாம் அலைய முடியாது, கேஷா கொடுத்துருங்க. அப்படின்னா நீங்க எங்க கம்பெனிக்கு வாங்க, நான் செட்டில் பண்றேன். ஒரு நிமிஷம். என்னடா இந்தாங்க, நாளைக்கு வந்து என்ன ஆபீஸ்ல மீட் பண்ணுங்க. மேடம் சொல்றாங்கன்னு போறேன். தேங்க்யூ மேடம். வாங்க உள்ள போலாம். வாங்க. உட்காருங்க தாரா. இருக்கட்டும். பாத்தியா தாரா என் பிள்ளையோட நிலைமைய? ஷோ மா, எதுக்குமா அழுதுகிட்டு இருக்க? நம்மளால வட்டி பணத்தை கட்ட முடியாமல இல்லம்மா, அவர் ஏதோ பிரச்சனை பண்ணணும்னே பேசிட்டு போயிருக்காரு. மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா, நீ அழாத. அவங்க வலி, அவங்க வேதனை, அது எப்படி வெளில காட்டுறதுன்னு தெரியல, அதான் அழறாங்க. விடுங்க தீபக். ஓகே தாரா. மா, வந்தவங்களுக்கு முதல்ல என்ன வேணும்னு கேளுமா. நான் ஒருத்தி உன்கிட்ட புலம்பிட்டு இருக்கேன். என்ன சாப்பிடுற தாரா? காஃபியா டீயா? இல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம் ஆண்டி. நான் உங்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான் தான் வந்தேன். என்னம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஆண்டி, திடீர்னு என் கம்பெனிக்கு ஒரு பொண்ணு வந்து எல்லாரும் முன்னாடியும் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா. யார் தாரா அது உன்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுது? பேரு ரேவதின்னு சொன்னா. ரேவதியா? ரேவதியா? ஆமா ஆண்டி, அவ காவியாவோட ஃப்ரெண்டு. அவ யாரு? அவ எதுக்கு உன் கம்பெனில வந்து சத்தம் போட்டு போறா? நான் தீபக்கும் காவியாக்கும் நடுவுல பிரச்சனை பண்றேனாமா. அவங்க வாழ்க்கையே நான் கெடுக்க பாக்குறேனாமா. அது இதுன்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு போயிட்டா. எனக்கு எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப அசிங்கமா போச்சு. பாத்தியாடா உன் பொண்டாட்டி பண்ண வேலைய? ஆளை வச்சு தாராவை அசிங்கப்படுத்திருக்கா. இவ்ளோ திமிரு எங்க இருந்துடா வந்துச்சு அவளுக்கு? தாராவை மிரட்டுற அளவுக்கு அவ பெரிய ஆளா? மாமா ப்ளீஸ்மா, நீ கொஞ்சம் அமைதியா இருமா, நான் பேசிக்கிறேன். தாரா, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி காவியா இருக்க மாட்டா. இதுல எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. காவியா அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க. இட்ஸ் ஓகே, நடந்ததுக்காக நான் வேணா சாரி கேட்டுக்கிறேன். என்ன நடந்தது நான் விசாரிச்சு பார்க்குறேன். இனிமேலாம் இப்படி நடக்காது தாரா, நான் பார்த்துக்கிறேன். ஓகே தீபக், இது நான் சொல்லணும்னு கிளம்பி வரல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாருமே என்கிட்ட நடந்துக்கிட்டது இல்ல, அதான் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆண்டி கிட்ட ஷேர் பண்ண வந்தேன். நீங்க இருந்ததால உங்ககிட்டயும் சொல்றேன். நான் கிளம்புறேன். வர ஆண்டி. வந்ததும் கிளம்புறியம்மா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயேன். பரவாயில்ல ஆண்டி, நான் இன்னொரு நாள் வரேன். சரி. தீபக், நீங்க இது எதுவுமே காஃபி கிட்ட கேட்காதீங்க, எனக்காக ப்ளீஸ். தாரா, ஒரு நிமிஷம். முக்கியமான விஷயம், அந்த கடனை நீங்க அடைக்க வேணாம், அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஏன் தீபக், உங்களுக்காக நான் இதை பண்ணக்கூடாதா? இல்ல தாரா, நீங்க என் மேல உள்ள நல்ல எண்ணத்துல பண்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இந்த கடனால நமக்குள்ள புதுசா ஒரு சிக்கல் வர வேணாம் நான் யோசிக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ்.
தீபக், நீ வேண்டாம் வேண்டான்னு சொல்ல சொல்ல இன்னும் இதே மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை உங்ககிட்ட அனுப்பி வச்சுக்கிட்டே தான் இருக்க போறேன். வேற வழியே இல்லைன்னு நீங்களா என்னை தேடி வர வரைக்கும் இது நடந்துகிட்டே தான் இருக்கும். தீபக், சீக்கிரம் உன் மனசு மாறணும், அதான் உனக்கு நல்லது. இல்லைன்னு வச்சுக்கேன், காவியா பத்தின கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். காவியா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ உங்க அம்மா கிட்ட மாட்டி என்னாக போறாளோ தெரியல. காவியா, சித்தடி நீ. தீபக்கே நீ வேண்டான்னு என் கிட்ட வர வரைக்கும் இது எல்லாத்தையும் நீங்க 2 பேரும் அனுபவிச்சேதான் ஆகணும். ஏய் நில்லுடி. உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ என்ன பெரிய ரவுடியா? நான் இப்ப என்ன பண்ண? எதுக்கு இப்படி பேசுறீங்க? என்ன பண்ணியா? எவ்வளவு தைரியம் இருந்தா தாரா ஆபீஸ்க்கு ஆள் அனுப்பி மிரட்டி இருப்ப. நானா? என்ன நானா? நீ தாண்டி ரேவதி அனுப்பி தாராவை வாய்க்கு வந்ததை பேச வச்சிருக்க. தாரா வந்து இங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போனா. இங்க பாருங்க, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. ரேவதி அப்படி பண்ற ஆளே இல்ல. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்டு பேசுறீங்க. நீ ஆள் அனுப்பாம தாரா வந்து எதுக்கு இங்க சொல்லிட்டு போறா? இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. மா, நீ எதை பத்தி பேசுறேனே அவளுக்கு புரியல. அப்படி இருக்கிறப்ப அவ எப்படிமா ஆள் அனுப்பியிருப்பா? நான் தான் பேசிக்கிறேன்னு சொன்னேன்ல, நீ எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்க? ஏண்டா, ஏன் கேட்க கூடாது? இவளுக்கு பேசுறதுக்கு ரேவதின்னு ஒருத்தி இருக்கும்போது தாராவுக்காக நான் இருக்க கூடாதா? நான் ரேவதியை எங்கேயும் அனுப்பவே இல்ல. எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு தெரியும் காவியா, நீ ரூமுக்கு போ, நான் பேசிக்கிறேன். சும்மா எதையாவது நொய்யின்னு கேட்டுக்கிட்டே இருக்காதம்மா. நீ போ காவியா, போ.